தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். SIR அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்தம், இது நவம்பர் 4 முதல் நம்முடைய தமிழ்நாட்டில் பெரிய அளவு பேசப்படும் பொருளாகவும் மக்களிடம் மிகப்பெரிய குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதுல நம்முடைய தமிழக அரசு செய்யறது தான் மிகப்பெரிய ஒரு வேடிக்கையா இருக்குது. அதாவது தமிழக அரசும் அதை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐயா முதல்வர் அவர்கள் காணொலி வாயிலாக பேசுறாங்க, அறிக்கைகள் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடுக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாவட்டந்தோறும் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்துக்கு முகாம்கள் நடத்துறோம், உதவி எண்கள் தாரோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய பணியாளர்கள் வராங்க. அதாவது திமுகவோட தகவல் தொழில்நுட்ப அணி வராங்க. அது மட்டும் இல்லாம எங்களுடைய அரசு சார்ந்த பணியாளர்கள் வராங்க, நீங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கிட்டு ஒரு பக்கம் வேலை பார்க்குறாங்க. யாரு? திமுகவோட உடன்பிறப்புகள். ஆனா இங்க ஐயா உட்காந்து நாங்க எதிர்க்கிறோம் சொல்லி காணொலி வாயிலா போட்டு இருக்காங்க, செய்திகள் வாரியாக வழக்கு தொடுக்கிறாங்க. இது மிகப்பெரிய குழப்பத்துல இருக்குதுங்கிறாங்க. இதுல எதை மக்கள் நம்புறதுன்னே தெரியல. அதாவது இவங்க நல்லது செய்யறாங்களா கெட்டது செய்யறாங்களா? இன்னமும் இந்த தமிழக மக்கள் முட்டாளா இருக்க போறாங்களா இல்ல தெளிவா இருக்க போறாங்களான்னு தெரியல. ஒவ்வொருத்தருடைய வாக்கு ஒவ்வொருத்தருடைய உரிமை. அதாவது வாக்கு தான் உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம். அதனால வர்றவங்க யாரா இருந்தாலும் சரி, நம்முடைய வாக்கு நம்ம கிட்ட இருந்து பறிபோகாம இருக்கிறதுக்கு நம்ம தான் விழிப்புணர்வா இருக்கணும். அதனால வர PLO அதாவது அந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பணியாளர்கிட்ட தெளிவா நம்முடைய இதை கேட்டு தெரியாதவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அந்த படிவத்தை சிறப்பா நிரப்பி அவங்கள்ட்ட கொடுத்து நம்முடைய வாக்கை பறிபோகாம பார்த்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இதைத்தான் சென்னையில வருகின்ற 17ஆம் தேதி மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் கட்சி சார்பாக நடைபெற உள்ளது. அன்றைக்கு இந்த கேள்விகளை எல்லாம் அண்ணன் செந்தமிழர் சீமா எழுப்புவாங்க. அதற்கெல்லாம் இந்த மத்திய அரசு இந்த தமிழக அரசு என்ன முடிவெடுக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை.